நான் நிறைய என் ஃபேமிலியை ஹேட் பண்ணிட்டேன். இந்த படம் என் ஒய்ஃப் டெடிகேட் பண்ணிட்டேன். இது ஏன்னு இந்த படம் பார்க்கறப்ப புரியும். ஏன்னா மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு பேர் சின்ன சண்டை போட்டா அப்படின்னு ஒய்ஃப் சாரி கேட்குறேன். தேங்க்யூ. ஓவர் ஹைப் பண்றாங்க, நல்லா இருக்குன்னு எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. எல்லாரும் வந்து இந்த ஃபங்க்ஷனை சிறப்பிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் சொல்லக்கூடாதுன்னு ப்ரொடியூசர் சொல்லியிருந்தாரு. பட் தேங்க்ஸ் சொல்றதுக்கு வேற எதுவும் தெரியல. மாமன் வந்து உடனே சொல்றேன், மாமன் வந்து தாய்மாமன் படம் அந்த கதையை வச்சு அதை மெயினா வச்சுதான் ஆரம்பிச்சோம். ஆனா அது எல்லா உறவுகளுக்கான படமா வந்து சேர்ந்துருக்கு. ஆரம்பிச்சது ஒரு தாய்மன் கதையை ஆரம்பிச்சோம். இப்ப அந்த சின்ன பையன் இடத்துல வேற எந்த உறவை வச்சாலும் அது எல்லாருக்குமே அது ஃபிட் ஆகும். ஸோ ஒரு எல்லார் குடும்பத்துல நடக்கிற விஷயங்களை அண்ணன் வந்து ஒரு கதையா செம்மையா ஒண்ணு பண்ணி வச்சிருந்தாங்க. அண்ணன் கூப்பிட்டு எனக்கு சொன்னப்போ நானும் விளங்க மாதிரி அதே மாதிரி ஒரு த்ரில்லர் திரும்ப பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிட்டே இருந்தேன். அப்போ இப்படி ஒரு கதையை கேட்டப்போ எனக்கு ஒரு பயங்கர சர்ப்ரைஸா இருந்தது, ரொம்ப கனெக்டடா இருந்தது, எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காகவும் இருந்தது. ஸோ அதை சூஸ் பண்ணி அதை அதுக்கப்புறம் எழுத ஆரம்பிச்சோம். அது ஒரு நல்ல கதையா வந்து நல்ல ஒரு அண்ணன் சொல்லவும் அண்ணன் ரொம்ப பிடிச்சிருந்துன்னு சொன்னாங்க. அண்ணன் நிறைய இதுல இருக்க முக்கியமான மொமெண்ட்ஸ் எல்லாமே அண்ணன் எனக்கு சொன்னதான். அதை வந்து சரியா செஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ணன் அதுக்கப்புறம் பார்த்துட்டு சொல்லுங்க, என் கதை எப்படி எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லாத அளவுக்கு நான் வந்து பண்ணிருப்பேன்னு நம்புறேன். எனக்கு நான் வந்து ரொம்ப முக்கியமா தேங்க்ஸ் சொல்லணும்னா பிரஸ் மீடியா, யூடியூபர்ஸ், மீன் கிரியேட்டர்ஸ். ஏன்னா ஒரு ஃபிளாப் போறதுக்கு அப்புறம் என்னால வந்து கடலுக்கு அடியில புதைச்சிருந்தாங்க. நான் விலங்குன்னு ஒண்ணு எங்க அண்ணன் மதன் அண்ணனும் ஐயப்பனும் தான் எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு வாழ்க்கையை கொடுத்து என்னை வந்து திரும்ப கொண்டு வரப்போ எப்படியாவது ஒரு சின்ன வெப் சீரிஸ், தமிழ் வெப் சீரிஸே இல்லை, ஒரு சின்னோண்டு வெப் சீரிஸ் இவங்க எப்படி பார்த்து ரிசீவ் பண்ணி ரசிக்க போறாங்கிறப்போ அந்த ப்ரெஷ்ஷோல இருந்து அந்த விலங்குக்கு வந்து உயிர் கொடுத்து எனக்கு வாழ்க்கை கொடுத்தது வந்து ப்ரெஸ் பீப்புள்ஸும் யூடியூபர்ஸும் மீன் கிரியேட்டர்ஸும் மட்டும்தான். ஏன்னா எனக்கு இவ்வளவு பெரிய படம் வாய்ப்பு கிடைச்சதுக்கும் அவங்கதான் காரணம். எப்படி மதன் ஒரு காரணமோ விமலன் ஒரு காரணமோ எனக்கு வந்து ஒரு பயங்கரமான சப்போர்ட் யாரு அப்படின்னா ஜீஃபைக்காரமோ எனக்கு பயங்கரமான சப்போர்ட் யாருன்னா என்னோட ப்ரெஸ் தான். ஏன்னா நான் வந்து அடிக்கடி சொன்ன ப்ரூஸ்லி நல்லா இல்லாதப்போ என்னை எவ்வளவு திட்டினாங்களோ அதெல்லாம் விட ட்ரிபிள் மடங்கு நான் ஒரு நல்ல ஒரு சின்னதா ஒரு கதை எடுத்துட்டு வர்றப்போ என்னை பயங்கரமா பாராட்டி என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தது வந்து நல்ல பெரிய இடத்துக்கு வரல. பட் இப்படி ஒரு படம் பண்றதுக்கு காரணம் வந்து நீங்க எல்லாருமே உங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. இதுக்கு எப்பவுமே நான் வந்து கடமைப்பட்டிருப்பேன். லைஃப் ஃபுல்லா வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடந்துக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் என்னோட குருநாதர் அண்ணன் சூரியன் வந்து எனக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பு கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி. என்னை நம்பினதுக்கு ரொம்ப நன்றி. ப்ரொடியூசர் இன்னொரு அண்ணன் குமாரன், யாரையுமே சார்னு கூப்பிட மாட்டேன். ஸோ எல்லாருமே எனக்கு ஏன் இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, நான் ஏன் திருச்சியில இருக்கேன்னா எனக்கு வந்து இங்க எனக்கு ரொம்ப இந்த டைரக்டர் அந்த மாதிரி இருக்கிறத விட நான் எங்க அம்மாவுக்கு பிள்ளையா, என் ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்டா, என் தம்பிக்கு அண்ணனா இப்படி இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். அடுத்து என்னோட தம்பிகள் அசனேட்டும் சொல்ல என்னோட தம்பிகள் அவனுங்களே என் அண்ணன் தான் கூப்பிடுவானுங்க. அவனுங்க நாங்க எல்லாரும் சேர்ந்து இந்த படத்துல கேமராமேன் அவனு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு, எடிட்டர் கணேஷ் அவன் ஃப்ரெண்டு ஹேஷாம், எல்லாரும் சேர்ந்து ஒரு வேலை செஞ்சிருக்கோம். அதை நீங்க பார்த்துட்டு அது எப்படி இருக்கு, ஓவர் ஹைப் பண்றாங்க, நல்லா இருக்குன்னு எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. நீங்க எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ, எப்படி என்னை விலங்குக்கு ஒரு சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாரும் இந்த படத்தை ஒவ்வொருத்தருக்கு டெடிகேட் பண்ணாங்க. நான் நிறைய என் ஃபேமிலியை ஹேட் பண்ணிட்டேன். இந்த படம் என் ஒய்ஃப் டெடிகேட் பண்ணிட்டேன். இது ஏன்னு இந்த படம் பார்க்கறப்ப புரியும். ஏன்னா மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு பேர் சின்ன சண்டை போட்டா அப்படின்னு ஒய்ஃப் சாரி கேட்குறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் நன்றி. சாரி ராஜிகன் அப்பா எல்லாரையும் சொல்ல மறந்துட்டேன். ஹீரோயின் சுவாசிகா எல்லா நடிகர்களுக்குமே ரொம்ப நன்றி. என்னோட ஃபேமிலிக்கு ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ். எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, என் தம்பி,
எல்லாரும் சேர்ந்து தான் வந்து இந்த கதையை நான் சூஸ் பண்ணுறது காரணம் என் குடும்பம் தான். இங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே நான் அங்கே பார்த்துருக்கேன். அவங்க தான் எனக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. அண்ணன் சொன்னது உண்மைதான். அதாவது திருச்சியில் கொண்டு கூப்பிட்டு ஒரு கதை கொடுத்து கோடிக்கணக்கில் சம்பளம் கொடுத்து பிள்ளைய ஹீரோ ஆக்கணும், யாரும் எடுக்க மாட்டேன்பா. அதுதான் எடுத்தேன். தேங்க்ஸ்ண்ணே, தேங்க்யூ.